இயேசு நம்மோடு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே டொரண்டோ எழுப்பு சுவிசேஷ சபையினால் நடத்தப்படும் இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, 301வது நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் தேவனாய கர்த்தர் சபைக்கும் தேவ மக்களுக்கும் பாராட்டின தயவை நினைக்கிற போது கர்த்தருக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். எங்களோடு கூட நீங்களும் தேவ வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட, தேவனை மகிமைப்படுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணுவாராக. அருமையான தேவ பிள்ளையே, தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தையே ஆசீர்வாதம். அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது, உயர்வை மேன்மையை கொண்டு வருகிறது. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி நம்மை விடுவிக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார், மகிமையான காரியங்களை செய்கிறார். இந்த நாளிலுமாய் ஒரு ஆசீர்வாதமான தேவ வசனத்தை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 33ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம். நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துதலுக்கு ஏதுவான யோசனையை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம்! அருமையான தேவபிள்ளையே, துன்மார்க்கமான வாழ்க்கை, மற்றவர்களை கெடுக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில நாம் போகிற போது இந்த வசனம் சொல்லுகிறது, நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்து வரும் ஆதாயத்தை வெறுத்து. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு உத்தமமான பரிசுத்தமான நீதி உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். பாவம் செய்து அநியாயம் செய்து மற்றவர்கள் குடியை கெடுத்து தகாத வார்த்தைகளை பேசி அநியாயம் செய்து இப்படி வாழுவது நம்ம வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வராது. கொஞ்ச காலம் பிரகாசித்து பின்பு இருள் சூழ்ந்த வாழ்க்கையில கடந்து போய் விடுவீர்கள். அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா பின்னுக்கு அவர்கள் சந்ததியே அழிந்து போகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்ப்பார். மனிதனை நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதற்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற போது மேன்மை. அதனாலதான் இந்த 301வது இயேசு நம்மோட நிகழ்ச்சியில அப்பா சொல்லுகிறார், நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துதலுக்கு யோசனையை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. ஒரு பரிசுத்தமுள்ள உண்மையுள்ள நீதியுள்ள வாழ்க்கை யார் வாழுகிறானோ அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாராம். அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அருமையான தேவபிள்ளையே, கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம், பரலோகத்தின் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து ஒரு நாளும் நாமும் வாழ்றதில்லை, நம்முடைய சந்ததியும் வாழுகிறதில்லை. நாம் சந்ததியின் மேலே சாபத்தை கொண்டு வந்து விடுகிறோம். அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து மற்றவர்கள் குடியை கெடுத்து மற்றவர்கள் ஆஸ்திகளை அபகரித்து இன்றைக்கு அநேகர் நடு ரோட்டில் நிற்கிறது நான் பார்க்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, ஒரே ஒரு வாழ்க்கை உத்தமமாய் பரிசுத்தமாய் நீதியாய் வாழ். தேவன் உன்னோடு கூட இருப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய கண்மலையின் பாதுகாப்பு உயர்ந்த இடம் உனக்கு வரும். அவர் அவனுக்கு தன்னுடைய அப்பத்தை கொடுப்பார், தண்ணீரை கொடுப்பார், மேன்மையான ஆசீர்வாதங்கள் வரும். ஒரு சந்ததி தேவ சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் தேவ மகிமையை சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள். இந்த நாட்களில் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாய் வாழுகிறாயோ? தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷியாய் இருக்கிறாயோ? குறைகள், குற்றங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள் இவைகளை கலைந்து இயேசு கிறிஸ்து நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் சொன்னார்.
அந்த சாந்த மனத்தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படத்தக்கதாய் அவருக்கு அர்ப்பணித்து வாழுவோம். அப்பா மகிமையானதை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமா இந்த தேவ செய்தியை கேட்கிற அருமையான பிள்ளைக்காய் மன்றாடி செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதாண்டு சொன்னீங்க. கர்த்தர் நகரத்தை காவலுக்கு விழித்திருக்கிறது விருதாண்டு சொன்னீங்க. இந்த நாட்கள்ல நீங்க குடும்பங்களை கட்டணும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் வர வேண்டும். அவர்கள் உங்க வழியில நடக்க தங்களை ஒடுக்கி உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. கர்த்தாவே, அவர்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடவும் பாக்கியமும் நன்மையும் உண்டாகவும் உங்க சமூகத்தில் பரிந்து பேசுகிறேன். யாரெல்லாம் இயேசு நம்மோடு இந்த தேவ செய்தியை கேட்கிறார்களோ இவர்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் மேன்மைகள் வெளிப்படுவதாக, நன்மை வெளிப்படுவதாக உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறேன். ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா, அபிஷேகத்தை கொடுங்க, அறியாமை இருளை போக்குங்க. வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இறங்கட்டும். குடும்பங்கள் கட்டப்பட, வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் தேவ ஆவியான அனுக்கிரகங்கள் வெளிப்பட அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை 7 மணிக்கும் புதன்கிழமையில காலை 7 மணிக்கும் இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் சபைகளுக்கு போகாதவர்களாக இருந்தால் தயவு செய்து எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க வாருங்கள். மார்க்கம் 27:21 இருக்கிறது நம்முடைய சபை, மார்க்கம் அண்ட் பிரின்ஸில். நீங்கள் வாருங்கள், கூடி ஆராதிப்போம். தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.